நான் யாராக இருக்கிறேன். நம்மை நாம் உணர வேண்டும். அந்த சிந்தனை நமக்கு தேவையாக இருக்கிறது. நான் யாராக இருக்க வேண்டும். இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் அங்கு ஆண்டவராக இயேசு சொல்கிறார், நீ பேதுரு கல்லாய் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். யாராக இருக்கிறாரா? கல். நாம் ஒவ்வொரு கல்லாக இருக்கிறோம். எவ்வளவுதான் சொன்னாலும் சரி இந்த மண்டையில் ஏன் ஆமாம் கல்லான இருதயம் மரம் மண்டன்றான், மண் இருக்குன்றான், தலையில் அறிவு இருக்குதா, மண் இருக்குதா, அது இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீ எப்படி இருந்தாலும் என் ஆண்டவர் உன்னை கொண்டு சபையை கட்ட விரும்புகின்றார். அல்லேலூயா. நீ மண்ணாரு, கல்லாரு, மண்ணாங்கட்டியாரு, ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாதவனாயிரு, விழுந்து போனவனா எப்படி ஆகுது? உன்னை யார் என்னென்ன சொல்லிட்டோம்? ஏன்னா பிறந்தியோ, உன்னால் எங்கள் வீடே கீழே போயிடுச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை பிறந்தாங்க பிள்ளை ஆச்சு, பிள்ளை மேலே குறை சொல்லுவாங்க. அப்படி உன்னை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்களா? நீதான் என் ஆண்டவருக்கு தேவை. ஆமென். நான் தான் ஆண்டவருக்கு தேவை. நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மீது, மத்தேயு 16:18 வாசிக்கிறோம், இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். உன் மீது. சபை என்பது ஒரு இட்ஸ் நாட் a building concept. சபை என்பது ஐக்கியம், ஃபெலோஷிப். நீ தனி மனிதனாக இருப்பது மாத்திரமல்ல, நீ மற்றோடு இணைந்து உன்னிலே அவர் உருவாக்க விரும்புகிறார். உறவுகளை, நட்புகளை, ஐக்கியத்தை, அன்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, இவைகளை உன்னிலே உருவாக்க விரும்புகிறார். உனக்குள்ள அதெல்லாம் இல்லை. கல்லு, முரட்டுத்தனம், கீழ்ப்படியாம நீனா நான் என்ன. ஆண்டவர் அப்படியே விட்டுவிட மாட்டார் தேவனுடைய பிள்ளைகளை. அவர் அப்படியே விட்டு, அதற்காக அவர் ரத்தம் சிந்தவில்லை. அவர் சிந்தின ரத்தத்திற்கு ஒரு பெரிய ஒரு விலை கிரயம் உண்டு. அந்த கிரயம் என்ன? உன் மீது என் சபையை கட்டுவேன், எந்த பாதாளமும், அல்லேலூயா, எந்த பாதாளமும் உன்னை விழுங்கிடுவோம், உன்னை காரி துப்பிடுவோம், உன்னை கேவலப்படுத்துவோம், இந்த நடு ரோட்டில் நிற்க வைப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த பாதாளமும் உன்னை மேற்கொள்ளாது என்று வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆமென். எதுவும் மேற்கொள்ளாதியா. சொல்றவன் சொல்லினே போவான், பேசுறவன் பேசினே போவான். ஒரு வழியாய் வருவார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உன் மீது என் சபையை கட்டுவேன். வாலிப வயதிலே மோசே தன்னை உணர்கின்றான். என்ன உணர்கின்றான்? அவனுக்குள்ளாக 2 உணர்வு இருந்தது. யாத்ரா புஸ்தகத்தில் வாசிக்கின்ற வழியில் இந்த மோசேயை அந்த பார்வோன் குமாரத்தை எடுத்து வளர்க்கின்றாள். அவனுடைய தாயினத்தை கொடுத்தே வளர்க்கிறாள். அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, டேய் நீ இஸ்ரவேலன்டா, நீ காப்பாற்றப்பட்டவன்டா, நாமெல்லாம் எகிப்தியர் அடிமையாக இருக்கிறோம், முன்ன கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போகிறாரு என்று அவனை டைட் பண்ணி ஏற்றி 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 அவனுக்குள்ளாக ஒரு வைராக்கியம், மாம்ச வைராக்கியம், ஒரு எரிச்சல், எகிப்தியர் மீது ஒரு கோபம், இதெல்லாம் உருவாக்குறாங்க அந்த பெற்றோர். இன்றைக்கு இப்படி தான் கிறிஸ்துவ சமுதாயத்தில் பெற்றோர் நம்முடைய பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்ப்பதில்லை. நமக்கு கிடைத்திருக்கிற அதிகாரம், ஆதாயம், நமக்கு தாளந்துகள், இவைகளை கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குகிறோம், நம்மை நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம். ஆனால் அதில் கர்த்தர் நாம மகிமைப்படுவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மோசே 40 வயதான போது தன்னுடைய ஜனங்களை சந்திக்கும்படியாக வருகின்றான். அப்பொழுது 2 பேர் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். ஒரு எகிப்தியனும் ஒரு இஸ்ரவேலனும். இங்கேயும் அங்கேயும் பார்க்குறான். பார்த்துனா செய்யறான், ஒரே வெட்டிடுறான். எகிப்தியனை வெட்டி மண்ணில் போட்டு போயிடுறான். அடுத்த நாள் 2 இஸ்ரவேலர் சண்டை போடுகிறார்கள். அப்பொழுது அவனை சமாதானம் படுத்த வருகிறான். அப்போ சொல்கிறான், நேற்று வெட்டின மாதிரி நீங்கள் வெட்ட வரியா? மாம்சத்தினாலே எடுக்கிற எல்லா முயற்சிகளும் நமக்கு தோல்வியாக முடிந்துவிடும். என்னுடைய பிள்ளைகளை எல்லாம், நீ பேதுரு, நீ கல்லு, உன்னுடைய அறிவு, என்னுடைய அறிவு எல்லாம் கல்லாக தான் இருக்கும், சுயமாக தான் இருக்கிறோம். He left from there. அங்கிருந்து வனாந்திரத்தில் துரத்தப்பட்டான் 40 years. அடுத்த 40 ஆண்டுகள் அவன் வனாந்திரத்தில் he trained by the Jehovah. கர்த்தராலே அவன் அங்கு பயிற்சி எடுக்கப்பட்டான். ஒரு ஆசாரியனுடைய வீட்டிலே
ஆடு மேய்க்கிறவனாக மாற்றப்பட்டான். He trained everywhere. எல்லா வீட்டிலும் அவன் பயிற்சி பெற்றவன். ராஜ அரண்மனையிலே போர் பயிற்சி பெற்றவன். அதான் அந்த ஆசாருடைய மகள் சொல்றார், ஒரு எகிப்தியன். ஏன்னா அவனுடைய ஆடை காண்பிக்கிறது, ஒரு போர் வீரன். ஆனால் அந்த போர் வீரன் யாராக மாற்றப்பட்டான்? ஆடு மேய்க்கிறவனாக மாற்றப்பட்டான். உன்னுடைய வாழ்க்கையிலே பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை ஆண்டவர் தருகிறார் என்றால் அதற்கு நம்மை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். மாம்சத்திலே அல்ல, நீ மாம்சத்தில் எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கடைசியிலே நீ துரத்தப்பட்டவளாக வனாந்திரத்திலே அங்கு ஒரு ஆசாரியனாலே நீ உருவாக்கப்படுகிறாய். அவ்வாறு உருவாக்கப்பட்டு இப்போ தேவனாகி என்ன செய்யறான மறுபடியும் கூப்பிடுறார், கம் பேக், கம் பேக், கமான் 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 கமான், பின்னால வா, மறுபடியும் வா, நீதான் இஸ்ரவேலரை மீட்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அவனை அழைக்கின்ற வழியில் அவன் என்ன சொன்னா பாருங்க, வாசிப்போம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 4:10, the book of Exodus chapter 4 verse number 10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உங்கள் அடியாரோடு பேசினதுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். என்ன சொல்றான்? நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். முன்னாடியே எனக்கு பேச தெரியாது, பின்னாடி ஏற்கனவே பேசி அடி வாங்கிட்டு வந்தான். இவன் அது உணர்கிறான். அந்த உணர்வு நமக்கு தேவை. அந்த உணர்ந்தபடினாலே நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயி, நான் மந்தனாவு என்று தன்னுடைய குடும்ப சூழ்நிலையிலே அவன் முன்னாவது பின்னாவது எனக்கு பேச தெரியாது என்று அறிக்கையிடுகிறான். அவனை தேவனாய் கர்த்தர் உருவாக்குகிறார். நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை பிறந்திருக்குது, அது சின்ன வயசுல பேச தெரியலன்னா நம்ம என்ன செய்வோம்? அதை அப்படியே விட்டுருவோமா? எத்தனை டாக்டர்கிட்ட போக முடியுமோ அத்தனை பேரை போய் பார்ப்போம். அப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கே நாம் இப்படி செய்வோம். ஒரு ராஜா என்ன செஞ்சிருப்பான்? பார்வன் குமாரத்து என்ன செஞ்சிருப்பான்? மோசேக்கு சின்ன வயதுலேருந்து அவனுக்கு எல்லா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லா டாக்டர்ஸையும் பார்த்துருப்பான். எடுத்து வாசிப்போம் இந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 7:22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று வாசிக்கிறோம். ஆமாம், எல்லாம் ஆல் ட்ரெயின்ட் வெரி வெல். ஆனால் ஆண்டவர்கிட்ட வரேன் சொல்கிறான், நான் திக்குவாயி. ஆமாம், அதுதாங்க தேவை. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நீ எல்லாம் ட்ரெயின்டாக இருக்கலாம், உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் தேவ சமூகத்தில் வருகின்ற வழியில் ஐ எம் நத்திங் லார்ட், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஜீரோ என்று எப்பொழுது நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, வேர் யூ ஸ்டார்டட் த்ரூ த ஜீரோ, வேர் இஸ் த எண்ட், தேர் இஸ் அ பிகினிங். நம்முடைய வாழ்க்கையில் எங்கு என்னால் முடியாது என்று ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறோமோ அங்கு கர்த்தர் ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட 4 முறை இந்த மோசே தேவனோடு கூட பேசினானாம். Exodus chapter 3 verse number 11, Exodus chapter 3 verse number 13, Exodus chapter 4 verse number 1, Exodus chapter 4 verse number 10. இந்த 4 இடத்திலும் அவன் தேவனோடு கூட பேசுகிறான். தேவனாய் கர்த்தரை நோக்கி பார்வோனுக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்தில் அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் சொல்றான். நான் என்ன மாத்திரம்? 2வது சொல்லுகின்ற வழியிலே அங்கு அனுப்பினார் என்று சொல்லும்போது நாமும் என்னான்னு கேட்பாங்களே, நான் என்ன சொல்ல முடியும்னு சொல்கிறான். 3வதாக என்னை நம்ப மாட்டாங்க ஐயா, என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, கர்த்தர் தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் சொல்கிறான். 4வதாக இதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் நான் பேச தெரியாதவன், நான் என்னுடைய வாக்கு சரியில்லை, நான் திக்குவாயி மந்த புத்தி என்று ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லேயும் அவன் மிக தெளிவாக சொல்கிறான். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு வாயாக ஆரோனை அனுப்பினார். உனக்கும் எனக்கும் எந்த குறைவு இருக்கிறதோ அந்த குறைவை நிறைவாக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றும்படியாக இருக்கின்றார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றும்படியாக தேற்றவாளனாக இருக்கிறார். தேற்றிடுதே உந்தன் வாக்குகள் என்னில் ஆற்றிடுதே உந்தன் சமூகமே, தேற்றிடுதே உந்தன் வாக்குகள் என்னில் ஆற்றிடுதே உந்தன் சமூகமே. பலத்தின் மேல் பலனானவரே,
அடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனை வாஞ்சிக்கிறேன். பலத்தின் மேல் பலனடைந்து நான் சேருவேன். பேரின்ப சீயோனை வாஞ்சிக்கிறேன். ஆனந்தமா இன்ப காணான் ஏகிடுவே. தூய பிதாவின் போகம் தரிசிப்பே. தேற்றுகிறவாளர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உன்னையும் என்னையும் தேற்றக்கூடியவராக இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே மோசேக்கு தேற்றவாளனாக ஆரோனை அனுப்பினவர் உங்களையும் என்னையும் தேற்றும்படியாக தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உடைய கரத்திலே அந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலே யாரை கொண்டு உனக்கும் எனக்கும் உதவி செய்ய வேண்டுமோ அதை செய்ய அவர் வல்லவரும் நல்லவருமாக இருக்கின்றார். அல்லேலூயா. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனிடத்தில் என்னையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும் என்கிற சிந்தனைக்கு அங்கு மோசே வருகின்றான். முதலாவது அவன் முயற்சி எடுத்தான், அதில் தோல்வியுற்றான். அங்கு 40 ஆண்டுகள் அவன் வனாந்தரத்தில் நடத்தப்பட்டான். அங்கு கர்த்தர் அவனை மறுபடியும் கொண்டு வருகின்றார். இப்பொழுது அவன் உணர்கின்றான், என்னையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும் என்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளாக, ஒரு சிந்தனைக்குள்ளாக வருகிறான். இந்த சிந்தனை நமக்கு வந்தால்தான் இந்த மத்தேயு 16:19 என்ன சொல்கிறாரு? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தெரியும். இப்பொழுது இந்த சிந்தனை வரணும், என்னால் முடியும், எனக்கு ஆண்டவர் இந்த கிருபைகளை கொடுத்துக்கிறார். சொல்கிறாரு, நீ கட்டுவது எதுவாது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், நீ பூலோகத்தில் கட்டெழுப்புது அதுவோ பரலோகத்திலும். ஆமேன். அப்போது தேவனுடைய சித்தம் என்ன? நீயும் நானும் கட்ட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். என்னங்க? ஏதோ ஒன்றை நாம் என்ன செய்யணும்? கட்டணும். அப்போ உங்கள் வாயின் வார்த்தைகள், செய்கைகள் ஒவ்வொன்றும் மற்றவர்களை கட்டும்படியாக இருக்கட்டும், உறவுகளை கட்டும்படியாக இருக்கட்டும், உங்களை கட்டும்படியாக இருக்கட்டும், உங்களை தேற்றும்படியாக இருக்கட்டும். எனவே ஏதோ ஒரு கரத்தில் நாம் கட்ட வேண்டும். அப்போ தேவனுடைய சித்தம் என் கரத்திலே அவர் என்ன செய்கிறாரு? அதிகாரம் என்கிற திறவுகோலை தருகிறார். என்ன தராரு? நம்ம சரீரத்தில் ஒரு திறவுகோல் இருக்குது, அதிகாரம் என்கிற திறவுகோல். எது சொல்ல முடியுமா? வெரி குட். நாக்கு என்கிற, ஆமாம், இது குடும்பங்களை கட்டும், எல்லாத்தையும் உடைச்சி தெருவில் கொண்டாந்துடும், இருக்கிறதையோ எல்லாத்தையும் போட்டு வாங்கி பேசினா செய்கிறோம், கேவலப்படுத்திடும். எனவே இந்த திறவுகோல்களை நாம் ஞானமாக பயன்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, வீடு கட்டுவதற்கு முன்பதாகவே அவர் திறவுகோல்களை கொடுத்து விட்டார். ஆமென். அப்போது இந்த வசனத்தை நீங்கள் வச்சு என்ன செய்யலாம்? யார் யார் வீடு கட்டணும், வீடு வாங்கணும், இந்த யோசனை இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணும்? கையில் என்ன இருக்குது? கீஸ், திறவுகோல்கள். நான் சென்னையில் கிண்டியில் மடுவாங்கரைங்கிற இடத்துல இருந்த வேளையில் 1 ரூம் கிச்சன், ஒரு ஹாலு, சின்ன வீடு, என் பிள்ளைகள் அங்கே தான் படுத்து கொண்டு இருந்தார்கள். எங்கள் வீட்டில் கேஸ் ஸ்டவ் கிடையாது, இந்த பம்ப் ஸ்டவ் தான். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, ஒரு விசுவாசி என்ன செஞ்சாங்க, ஒரு பழைய ஸ்டவ், கேஸ் ஸ்டவ் கொண்டாந்து கொடுத்தாங்க. ஐயா, எங்கள் வீட்டில் சும்மா நீங்கள் வச்சுக்கிறீங்களான்னு. கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணி வச்சிட்டேன். என் ஒய்ஃபு கேட்டா, பாஸ்டர் நம்மகிட்ட கேஸே இல்லையே, இதே ஏன் கொண்டு வாங்கி வச்சுக்கிறீங்க? நிழலாட்டம், நமக்கு கேஸ் வரப்போதுமா, அதுதான் ஆர்டர் கொடுத்துருக்காரு. அவளுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும், சிரிச்சுட்டு அமைதியாக இருந்தா. அழகாக அதை க்ளீன் பண்ணி தொடச்சி எல்லாம் இது பண்ணி அழகாக பேக் பண்ணி மேலே வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 3-4 வாரங்களுக்கு பின்பதாக எங்கள் வீட்டு வாசலில் கீழே வந்துட்டு இண்டான் கேஸ் ஒரு பேப்பர் கிடந்தது. எடுத்து பார்த்தா அந்த வீட்டு ஓனருக்கு புதுசாக கேஸ் வந்திருக்குது. அவங்க கையில் போனேன் நான், அம்மா உங்களுக்கு புதுசாக கேஸ் வந்திருக்குமான்னு. போ தம்பி, ஏற்கனவே 4-5 முறை வந்துருச்சு, நிறைய கேஸ் இருக்குது, இது நான் என்ன செய்வேன், வேண்டாம். நான் சொன்னேன், அம்மா இதை நான் வாங்கி எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு. அவனும் சரி பாருங்க, அதெல்லாம் கிடைக்காது பாருங்க அப்படின்னாங்க. ஜெபம் பண்ணிட்டு போனேன். அங்கே போனவுடனே அவங்க என்ன செஞ்சாங்க, எல்லாத்தையும் ஓகே பண்ணி பணத்தெல்லாம் கட்டிட்டு நேராக இப்போ அந்த அம்மா கழுத்து போடணுமே,
யார்கிட்ட கீ? ஆமாம். என்ன செஞ்ச? 1/2 கிலோ ஸ்வீட் வாங்கினேன். எவ்வளோ? 1/2 கிலோ 2 வாங்கிட்டேன். 1 அந்த அம்மா கையில் கொடுத்தேன். என்னது தம்பி, அம்மா அவங்க வாயும் வார்த்தை இருக்குது, பொம்பளைங்களை ஏற்றி விட்டா தாங்க. என்னம்மா உங்கள் வாய், என்ன தம்பி சொல்கிறீங்க? அம்மா அது மாதிரி ஆச்சும்மா, உங்கள் பேரை சொன்னவொன்னு கொடுத்துட்டாங்கம்மா. ஆமாம்மா, எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. அம்மா நீங்கள் வந்து ஒரு கையெழுத்து போடணுமாம்மா. உடனே சரின்ட்டாங்க. ஆட்டோவில் ஏற்றின்னு போனேன், கையெழுத்து வாங்கினேன். வீட்டுக்கு வந்து இன்னொரு 1/2 கிலோ ஸ்வீட்டை கொடுத்தேன். பேரை மாற்றிட்டேன் முழுசாக. அன்றைக்கே என் பேரில். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு சின்னது கொடுத்தாலும் பெருசை கொடுத்தாலும் அது ஒரு நிழலாட்டமாக இருக்கிறது. வருகிற இதுதான் பழசு. இது கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? உங்களுடைய கரத்தில் கர்த்தர் கொடுக்கின்ற வேலை அதை பரலோகமாக பாருங்கள். அப்போதுதான் பரலோக ராஜ்யத்தை திறவுகோல்களை நீங்கள் சரியாக எடுத்து பயன்படுத்த முடியும். நீ கட்டுகிறது எதுவோ, எதை கட்டணும்? எபேசியர் வாசிக்கிற அன்பை கட்டணும். எதை கட்டணுமா? அன்பை கட்டணும், சமாதானத்தை கட்டணும், சந்தோஷத்தை கட்டணும், உறவுகளை கட்டணும். இதெல்லாம் எது வழியாக கட்டலாம் சொல்லுங்க? எது வழியாக கட்டலாம்? இந்த திறவுகோல் எது? நாக்கு, மூஞ்சி, கண்ணு, மூஞ்சி பார்க்கறதுன்னு தெரியும். இவங்க இருக்காங்க, நம்ம ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்தோமோன்னு சொல்லிட்டு அவங்க முகம் தெரிஞ்சு அங்கே அன்பு இருக்காது, வம்பு இருக்கும். எனவே அந்த திறவுகோல்களை நாம் கட்டுவோம். முதலாவது யார் கட்டணும்? என்ன கட்டணும்? யாரை கட்டணும்? என் முகத்தை மாற்ற ஆண்டவரே, கொஞ்சம் பிரச்சனை வச்சுன்னா என் மூஞ்சி எப்படி ஆயிடுது? ரொம்ப கேவலமாகிடுச்சு ஆண்டவரே, பயம் வந்துடுது. ஐயோ என்ன என்ன தேவனுடைய மனுஷன் இயேசவேலுக்கு பயந்து என்ன சொல்கிறான்? போதும் ஆண்டவரே, என் ஆத்மாவை எடுத்துக்கோ, நான் செத்து போறேன்றான். ஏன்? தேவனோடு கூட இருந்தவன் தான். ஆனால் என்ன? ஒரு பயம். ஆனால் கடைசியில் இயேசுவேலும் ஆகாப்புடைய முடிவு மிகவும் துக்ககரமாக இருந்தது. எனவே உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமோ, ஆமென். எனவே நாம் எதை கட்ட வேண்டும்? அன்பை கட்ட வேண்டும், சமாதானத்தை கட்ட வேண்டும், சந்தோஷத்தை கட்ட வேண்டும், உறவை கட்ட வேண்டும். இதை நாம் எப்படி கட்ட முடியும்? எப்படி கட்ட முடியும்? எதனால தான் கட்ட முடியும்? வாயினால் தான் கட்ட முடியும். ஸ்தோத்திரத்துக்கு 2 அர்த்தம் உண்டு சொல்லி கொடுத்தேன். சொல்ல முடியுமா? அப்படி போடியா, வாயா வாயா வாயா. அம்மா நீங்களும் வாங்க தம்பி, 2 எடுத்து கொடுங்க. 5 ரூபாய். ஆளுக்கு 1 எடுத்து கொடுங்க. 2 5 ரூபாய் கொடுங்க. இந்த அம்மாவுக்கு 1, அந்த அம்மாவுக்கு 1 வாங்கிக்கிங்கம்மா. பைபிள் 2 காரியம் சொல்லி கொடுத்தேன். 1 தோத்திரம்னா ஆண்டவருக்கு மகிமை. 2வது தோத்திரம். சொல்லுங்கள் சொல்லுங்கள், வாயத்தான சொல்லுங்கள். மீதிக்கெல்லாம் வாய் கிளியுது. சொல்லுங்கள். தோத்திரம் தேவனுக்கு மகிமை. தோத்திரம் எனக்குள்ளாக இருக்கிற சந்தேகத்தை, குழப்பத்தை, வாயாடித்தனத்தை, போக்கிரித்தனத்தை, இதெல்லாம் நான் என்ன செய்யறேன்? நான் துரத்துறேன். பயம் துரத்து. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் ஆமாம் துதிக்க துதிக்க மனம் புத்தம் புதிய நல்ல இருதயமாய் மாறும். ஜெபிக்க ஜெபிக்க மனபாரம் நீங்கி நல் இருதயமாய் மாறும். துதிக்கணும், ஜெபிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயருடைய பலன் கிடைக்கும். எனவே இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்னென்ன பிரச்சனையோ, யார் யார் இருக்காங்களோ அவங்க என்ன செய்ய? தோத்திரம் 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 தோத்திரம். ஆண்டவரே மகிமை மகிமை மகிமை. இப்படி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். துரத்தி பாருங்க. உங்களை தொடுகிறவன் கண்மணியே, நான் சொன்ன மக்காடி வேற தோத்திரம் பண்றான். வேற தோத்திரம் பண்ணு. 1 ஆண்டவருக்கு மகிமை, மற்றது துரத்துயா துரத்து. எனவே நாம் தேவனுடைய பிள்ளைகளை, நீ எது கட்டுகிறாயோ அது கட்டப்படும். உறவுகளை கட்டுவோம், அன்பை கட்டுவோம், சந்தோஷத்தை கட்டுவோம், சமாதானத்தை கட்டுவோம். 2வது புதிய வீடு கட்டணும். என்ன கட்டணும்? ஆமெல்லாம் சொல்லாதீங்க. இருக்கிற உடஞ்ச வீட்டை கூட கட்ட முடியல, நான் எங்கே புதிய வீடு கட்ட போகிறேன்?
சொல்கிற நேரத்திலே புதிய வீடு தான் ஆமேன்னும். அப்போ தான் கட்ட முடியும் நீங்கள். அப்புறம் ஏற்கனவே உடைஞ்சி போன வீட்டை கட்டணும், அப்புறம் உடைந்த குடும்பங்களை கட்டணும், சபையோடு இணைந்து கட்டணும், உங்கள் தொழிலை கட்டணும். இதெல்லாம் கட்டுக்கின்ற வழியில் நீங்கள் இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா எங்கே ஆரம்பிக்கிறீங்க? பரலோகம். ஜஸ்ட்டு நம்ம வேலை ஆரம்பிக்கிறது தான், முடிக்கிறது யார் கையில் இருக்குது? ஆமாம், அவர் முடிக்கிறாருவா. நீ ஆரம்பிக்கணும். அதான் விசுவாசம் என்பது. ஜஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட். இதெல்லாம் அவர் பார்த்துப்பார். நம்ம என்ன செய்கிறோம்? ஆரம்பிக்கத்தே இல்லை. அதுலேயே போகிறது, அதுலேயே வர்றது. உன்னுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் பரலோக திறவு பொருட்களை என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே நாம் என்ன செய்கிறோம்? எவைகளை கட்ட வேண்டுமோ அவைகளை கட்டுவோம், எவைகளை அவிழ்க்க வேண்டுமோ அவைகளை அவிழ்ப்போம். விரோதமாய் பேசுடைய வாய் என்ன செய்யணுமோ கட்டணும். நம்ம என்ன செய்யணும்? வாய் கிழிச்சிடுவேன், வாயை கிழிச்சு. எதுக்கு? லாஸ்ட் அவங்க நம்ம வாய் அவங்க கிழிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால் இப்படி பேசுகிற மத்தியில் நம்ம செய்வோம்? அமைதியாக இருந்து அவருடைய வாய்களை கட்டும் ஆண்டவரே. விரோதமாக ஓடுறாங்க, மந்திரம் பண்ணுறாங்க, அந்த கால்களை கட்டும் ஆண்டவரே. என்னை அடிக்கிறதுக்கு உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு வர்றாங்க, கைகளை கட்டும் ஆண்டவரே. இப்படி நம்ம என்ன செய்வோம்? கட்டுவோம் 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 கட்டுவோம். நம்ம என்ன செய்கிறோம்? எவனாவது ஒரு பாஸ்டர் வந்துட்டா போதும், தீர்க்கதரிசி, உடனே அங்கே ஓடுறோம். அவர் என்ன உனக்கு உனக்கு கட்டு இருக்கிறது. என்ன இருக்குதா? கட்டு இருக்குதா? அண்ணா கட்டு. எத்தனை புருஷன் கட்டாக இருப்பா? எத்தனை கட்டியா போட்டீங்க? நான் 3 கட்டு போட்டேன், நீங்கள் எத்தனை போட்டீங்க? அப்போ இது மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா, பாருப்பா காதெல்லாம் பூ வைக்காத, நாங்கள் எத்தனை கட்டு போட்டோம்? 3 கட்டு போட்டோம். ஆனால் கூட நாங்கள் தான் கட்டப்பட்டுருக்கோம். நாங்கள் கட்டு போட்டோம், ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? கட்டப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இருந்தாலும் சரி, நீ பூலோகத்தில் அடுத்தது கட்ட வைக்கணும். என்ன செய்யுங்க? எதை வைக்கணும்? நான் வந்திருக்கிறேன், நானே வந்திருக்கிறேன். உடனே பாஸ்டர் கூடு, பாஸ்டர் கூடு, பாஸ்டர் கூப்பிடு. நீங்கள் எல்லாரும் பாஸ்டர் பாஸ்டமாக மாறுங்க. சும்மா உங்கள் கையை அப்படி வச்சிங்கன்னா போதும். என்ன செய்யாது? கட்ட அவிழ்க்கணும் ஐயா. அதுதான் கர்த்தர் நம்மளுக்கு கர்த்தர் திறவுகோலை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அந்த கட்டுகளை அவிழ்க்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் நம்மிலே விரும்புகிறார் என்னுடைய பிள்ளைகளே. எனவே நாம் கட்டவிழ்க்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது மிக அவசியமாக இருக்குது. எனவே எதையெல்லாம் நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறாரோ அதையெல்லாம் நம்ம என்ன செய்யணுமோ கட்ட வேண்டும். எனவே இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சிந்தனைகள் நமக்குள்ளாக இந்த வாலிப வயதில் வருகிறது. நான் யாராக இருக்கிறேன் என்ற சிந்தனை வருகிறது. 3ஆவதாக என்னையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும் என்கிற ஒரு சிந்தனையை நமக்குள்ளாக உருவாக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. எனவே அப்படிப்பட்ட சிந்தனை நமக்குள்ளாக அங்கு உருவாகின்ற வழியில் நீ எதெல்லாம் கற்றியோ அதெல்லாம் கர்த்தர் அங்கு நீ ஆரம்பிச்சிருவ, அவர் கட்டி முடிப்பார். சென்னைக்காரன் சொல்கிறான், சார் நம்மளாம் வீட்டில் ஃப்ரிட்ஜு வச்சுருக்கோம், வீட்டில் நம்மளாம் என்ன வச்சுருக்கோம் வீட்டில். ஆனால் பெங்களூருக்காரங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வீடு வச்சுருக்காங்க. பெங்களூருக்காரங்க எது நம்ம பெங்களூர் சில்லுன்னு தான் இருக்குது, ஏசி. அது சொல்கிறாங்க அவன். நம்ம எவ்வளோ ஆஸ்வதிக்கப்பட்டவங்க பாருங்கள். இன்னும் பெரிய காரில் செய்வான்.